ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டோன்ட் வேக் த அனிமி தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ண போகிறோம். அதுவும் நம்ம சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்லேயே வளர்றேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ண போகிறோம். நான் அவங்க சஞ்சன், வாங்க ப்ளே பண்ணலாம் காய்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நருட்டோ வாங்க சொல்கிறேன். நருட்டோ வாங்கிடுவோம் ஃபஸ்ட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா வேறு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்களேன், ரூபா நருட்டோ. சரிங்களா, நருட்டோ பெரிய நருட்டோ அங்கே இருக்கான். குட்டி நருட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் கியர் ஷாப் இருக்குது. அப்புறம் ஷாப்லாம் இருக்குடா, கியர் வாங்கி போகலாம்டா. கியர் எத்தனை எடுத்திருக்கேன் பார்த்துக்கு. நீ ஒரு இதுவுமே எடுக்கல, வேஸ்ட்டு. நருட்டோ ஒன்று எடுத்தேன், கோஜோ எடுத்தேன்டா. எடுத்தேன் கோஜோ தாண்டா எடுத்திருக்கேன் பாரு. ஃப்ரெண்ட்ஸ், இவன் வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் லூஃபி எடுத்துன்னு வரேன். உடனே தர தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தூக்கிட்டு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்குள்ளே நல்லா சொகுசாக படுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். இது ஒரு பக்கு. நீ வந்து வேஸ்ட்டு, நீ தண்டக்கருமோ. ஃப்ரெண்ட்ஸ், இவன்லாம் ஒன்றுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக நான் தான் ஜெயிச்சேன். மதரா கூட நான் தான் இவன்கிட்ட கொடுத்தேன். அது தேவையில்ல. அவன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னையவே துரத்துறியா. நான் என்ன பண்ணேன்? அவன் என்னையவே துரத்தி நிற்கான். அங்கே அத்தனை பேர் தூக்குறாங்க, அதெல்லாம் எவனும் கண்டுக்க மாட்டுறாங்க. நான் வந்து இவனை கூப்பிட்டு நிற்கேன். டேய் வாடா வாடா அப்படின்னு கூப்பிட்டு நிற்கேன். வந்து தொலைய மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். வரேன்டா இருடா ஃப்ரெண்ட்ஸ், இவன் வர்றதுக்குள்ளே அந்த டைமிங்கே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டைமிங் ஓடின்னு இருக்கும். அந்த டைமிங்குள்ளே அவனை எடுக்கலைன்னா அந்த டைமிங் முடிஞ்சிடும். அந்த கோடு, அங்கே ஒரு கோடு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோடை தாண்டணும். என்னடா எதடா எடுக்கணும்னு சொல்கிறா. இதை தூக்குடா. எவ்வளோ எழுப்பிவிட்டாயடா. என்னடா நீ எவ்வளோ எழுப்பிவிட்டாயடா. வேறு எவனோ எழுப்பிவிட்டா எதுக்குடா அவன் என்கிட்ட வரணும்? டி என்னடா இது, நீவே துரத்தி நிற்கிறேன். அவன் கொண்டுட்டு அங்கே அத்தனை பேர் இருக்கான்டா ஃப்ரெண்ட்ஸ். யார் ஃப்ரெண்ட்ஸ் இவன்? கோமாளி என்னையவே துரத்தி நிற்கிறான். உன்னை துரத்துறதுக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. அது தேவையில்லாத பேச்சு பேசாதடா. இப்போ வந்து என் தலைவன் சைத்தாமா இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். சைத்தாமா தூக்கம் இப்போ வரும் பிடிக்காம பாரு. லெஜெண்ட்ரி நம்ம ஜோரோ. ரோரோன்னா ஜோரோ. ஜோரோ இல்லடா டி. அவன் தாண்டா அவன் 3 ஸ்வாட்ச்மேன் தானே ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு இன்னொரு பேர் முடிச்சிட்டாங்க. டெய்லி வந்து தூக்குடா. முடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. டே தூக்குடா. அதை அவ்வளோதான் தூக்கிட்டு வரையான். தூக்காம மட்டும் இருந்தேன்னு வச்சுக்கோ. வேலை தூக்கிட்டேன். 70 ரூபா செகண்டுக்கு 70 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இதை தூக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டேய் குடுறா, பெட்ட குடுறா. வாய்ப்பில் ஓடு ஃப்ரெண்ட்ஸ். கொடுக்க மாட்டேங்கிறீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க, நான் தான் கஷ்டப்பட்டு அடி வாங்கி அவ்வளோ தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் நீ அப்படியே சுகுசாக வந்து நீ எடுத்துன்னு போயிடுறியா? ஒழுங்கா குடுறா. வாய்ப்பு இல்லை. டே குடுறா. நீ வச்சுக்கோ. பாவத்து விட்டேன். பாவம்மா தம்பி, நான் தான்ப்பா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளானில் போட்டு இன்னொருத்தனை வேறு ஏதாவது இருக்கிற நல்லா. இங்கே பாருங்கள். டி எதுக்கு என்னையே என்னையவே துரத்தி நிற்கான் ஃப்ரெண்ட்ஸ் இவன். இப்போ நம்மகிட்ட 513 ரூபா இருக்குது. இந்த 10,000 இருந்துச்சுடா. 10,000 ரூபா போடாடி. காமெடி பண்ணிட்டு இருக்காதடா. உண்மையிலடா. என்னோடது நீங்கள் போய் பாரு. நீ வந்து வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உடனே துரத்திட்டு வந்தேன். என்னையவே தான் ஃப்ரெண்ட்ஸ் துரத்துறியான். எத்தனை பேர் இருக்காங்க இங்கே? அவனெல்லாம் துரத்த மாட்டேறியான். என்னையவே என் பின்னாடியே வந்து நிற்கியான். டே என்னட்டா தூக்கும்டா, வாடா ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய டைம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். எதுவுமே இல்லைடா. ஏதாவது தூக்கலாம் வாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் என்னையவே தான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க துரத்துறாங்க. டி வேறு எவனுமே இல்லைடா அந்த சர்வரில் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போனேனாலே என்னையை தான் துரத்துறாங்க. அது எப்படி இவங்க படுத்தோடனே தூக்கம் வருதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரில. அதுதான் நம்மளுக்கும் தெரியல. வண்டியா படுத்தோடனே டக்குனு தூங்கிடுறியான். வேற இப்படி வந்து நிற்கிறியான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே மெஸ் ஆகிக்குவோம். டே எதுக்குடா என்னையவே துரத்தி நிற்க ஃப்ரெண்ட்ஸ்? வெறியாகுது ஃப்ரெண்ட்ஸ். என்னையவே துரத்தி நிற்கான் ஃப்ரெண்ட்ஸ் இவன். இப்போ நம்மகிட்ட 513 ரூபா இருக்குது. அவன் தூங்கிட்டான். படுத்தோடனே தூங்கிடுவாங்க. என் பெரிய அப்படியே நோபிட்டா மாதிரி. இப்போ வந்து வேறு ஏதாவது இருக்கான்ற பார்ப்போம். டே வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா டக்குன்னு சொல்கிறேன், டக்குன்னு வந்துடு ஃப்ரெண்ட்ஸ். டே மதுராடா வாடா. அடி லெஜெண்ட்ரிடா. டே என்னடா நீ எந்திரிச்சிட்டான்டாடி. ஏண்டா அவன் கண்ணுக்கே தெரியாத மாதிரி இருந்தால் கூட என்னையே தான் துரத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏண்டா மந்திரதும் போட்டிருக்கீங்களாடா?
டேய் அங்கே இருக்குடா, அங்கே போடா, அங்கிட்டு போடா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கிட்டா இருக்கு? அவன் அங்கிட்டு போயிட்டு நிற்க, இவங்க பேசாமல் எங்கிட்ட போயிட்டு நிற்காங்க. டேய் எங்கடா இருக்கு? டேய் அங்கிட்டாண்டா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கண்ணும் தெரிய மாட்டுது, ஒன்றும் தெரிய மாட்டுது. டேய் எங்க இந்த இருக்கா? இந்த இருக்குடா, தூக்கிட்டு போடா. தூக்குனேன்னா என்னை தான் துரத்துவாங்க. இங்கே பாரு, என்னை தான் துரத்துனேன் பாரு. டேய் தூக்கிட்டு போகிறது அவன்டா, எதுக்குடா என்னையே துரத்துறீங்க? ஏய் போ, நான் தம்பி அவங்க என்னையே தான் துரத்துறாங்க பாரு. உன்னைய துரத்துனா நீ வந்து தராமல் இருக்கலாம், என்னைய துரத்துறாங்க. சுக்குனா வந்து ஸ்பான் ஆயிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் மித்திக்கு. அது எங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போயிருன்னு நினைக்கிறேன். இது என்ன அதுடே, இங்கே ஒரு லெஜெண்டரிடா, வாடா. தூக்கினாலே அடிப்பாங்க. அப்புறம் டேய் வாடா, ஃபஸ்ட்டு தூக்கிட்டு போடா, பார்த்துக்கலாம்டா. போச்சு போச்சு, என் தலைவன் சைத்தாமா இருக்கான். சைத்தாமா தூக்கலாம். சைத்தாமா வந்து கம்மியா இருக்காப்புல. டேய் வச்சிருக்கேன்ட்டு. ஆமா மொக்கையா வச்சிருக்க எல்லாத்தையும். ஒழுங்கு மரியாதையா மதரா வேண்ட கொடுத்துரு. ஏய் நான் தான்டா உனக்கு கஷ்டப்பட்டு பிளான் எல்லாம் போட்டு என்னைய துரத்த வச்சா நீ என்ன வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போவியா? ஒழுங்கா குடுறா. வாய்ப்பில்லை குடுறான்னு வாய்ப்பில்லை குடுறான்னு ஏன்டா டேய் குடுறா ஒழுங்கு மரியாதையா. சின்ன பையமா அழிக்கிட்டு இருக்காரு கொடுக்க. டேய் நான் ஒன்றும் சின்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்க யார் இவனுக்கு ஹெல்ப் பண்ணா, அதை மட்டும் கமெண்ட்டில் போடுங்க. நான் தானே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போடுங்க. நான் பெஸ்ட்டாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து என்னையவே துரத்தின்னு இருக்காங்க, நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன்? அதுக்கு இவ திறமை வேணும், இவனுக்கு பிடிச்சி போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வாய் பேசுறியான், ரொம்ப வாய் பேசுறியான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நான் தான் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணேன்னா, இவன் வந்து அப்படியே நோகாமல் நொங்கு தின்ட்டு போயிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவானா. ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நம்ம வீடியோவில் வாரம் வந்துடுவோம். டெய்லியும் ஞாயிற்றுக்கிழமை டெய்லி வருவோம். நாங்கள் 2 பேரும் நல்லா விளையாடுவோம், ப்ளே பண்ணுவோம். நீங்களும் வரையிருந்தீங்கன்னா வாங்க, நம்ம இஜட்டின்னு போட்டுருங்க உங்கள் பேர் போட்டு கடைசியில், அப்போ தான் நம்ம ஃபேன்ஸுன்னு தெரியும். அதாங்க அப்படியே சேர்ந்து விளையாடலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டியது சொல்லிட்டியா? சொல்லிட்டு நல்லா வளருனேல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வளருனியா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அவன் ஒருத்தன் தூக்கிட்டு போகிறானா, அவன் வந்து தூக்குனா எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் தூக்குனா மட்டும் டக்குன்னு எந்திரிச்சுன்னு செவ்வளோ மட்டும் அடிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது தூக்க முடியாதான்னு பார்ப்போம். மட்டும் இப்போ எவ்வளோ காசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14K இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட 10,000 என்ன இருந்துச்சு? 10,000 நான் அதையே தூங்கி நிற்கிறியா? இன்னும் காசு எடுக்கலடா, காசு எடுக்கணும்டா. 30,000 இருக்குடா என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படியே போக போக 1 லட்சம் 2 லட்சம்ன்றுவேன் போல், அப்படி புழுகுறியான். வாயில் வரலாம் புழு முட்டை வேலையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வேணா ஃப்ரெண்ட்ஸ் பொய்யா பேசி நிற்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஸ்பான் ஆயிருக்கான்னு பார்ப்போம். டேய் வந்து தேடுறா ஏதாவது ஸ்பான் ஆயிருக்கான்னு. உனையவே துரத்துனா வர நான் இப்படி வந்து என்னைய தான்டா துரத்துறேன், நீ என்னடா பண்ணுற? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லூஃபி எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டிருக்கியா காமெடி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவன் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இவனையும் தூக்கலை ஹெல்ப் பண்ணேன். எவனையுமே அடிக்க மாட்டேறான், என்னைய மட்டும் அடிக்கிறாங்க. அப்புறம் என்னடா கேம் இது ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து நான் ரேட்டிங் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பேன். ஏன்னா உங்களால் முடிஞ்ச ரேட்டிங் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ ரேட்டிங் வரும்ன்ட்டு பார்த்து 10க்கு எத்தனைன்னு நீங்களே கொடுத்துருங்க, கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் வந்து 10க்கு ஒரு 6 தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பேன். நான் 10க்கு 7 கொடுப்பேன். ஏன்னா உன்னையும் அடிக்க மாட்டேன், என்னையும் தான் அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவனால நேர்ப்பாக இருக்கு, கிராஃபிக்ஸும் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது கேமும். அதனால் நான் 10க்கு 7 கொடுப்பேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ கொடுத்துட்டு போறேன். அப்போ நம்மகிட்ட 30,000 கிட்ட இருக்குது. இப்போ வச்சு ஒரு கியர் வாங்கலாம். எப்பிக்கு தூ வாடா, என்னடா பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்? இவனை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீ சொல்லணும்டா. எங்கே இருக்கானே தெரியலை. எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல. எங்கடா அவன் பேஸுக்கு நேராக இருக்கேன்டா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தில் போனாலே அடி வெளுக்குறாங்க. எங்கே இருக்கனே தெரியல. எங்கே இருந்தனாலும் என்னைய பார்த்துட்டாங்கன்னா போதும் வந்துடுவாங்க. நம்ம அவனை தூக்கிட்டு போ. என்னடா எவ்வளோ நேரம்டா? வர மாட்டேதுடா. டி டக்குன்னு தூக்கிட்டு போடா. வந்து தொலை மாட்டேன். இவன் தூக்கலான்னா அவங்க எந்திரிச்சிடுவாங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா என்னைய துரத்துவாங்க. இதான் எங்களோட பிளான். நீ உள்ள போடா, உள்ள போடா. உள்ளக்கெல்லாம் போகிறது வேஸ்ட்டு, நீ உள்ள போ. நான் வந்து வெளில அப்படியே ஆட்டை காமிச்சுட்டு நிற்கேன். எவ்வளோ நேரம்டா? வந்து தொலை மாட்டேதுடா. வந்துருச்சுடா. எவ்வளோ ஒழுங்கா தந்துரு. எவ்வளோ பொறுமையா போகுது. ஒழுங்கா தாடா. ஏண்டா இப்படி நீ பைத்தியமா இருக்கீங்க? தம்பி நான் தானேப்பா எழுத்து கொடுத்தேன் உனக்கு எல்லாத்தையும், நீனே இந்த நான் தான் கஷ்டப்பட்டு எல்லா இருக்கிற இடத்தையும் காமிப்பேனா, உனக்கு நான் திசையும் திருப்பி விடுவேனா. ஆனால் நீங்கள் வந்து சும்மா எடுத்துகிட்டு மட்டும் போய் வச்சுக்குவீங்களா பேசல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இவனை தூக்கி நம்ம வந்து இவனுக்கு பல பிக்கப் பண்ணிட்டு நம்ம இதை வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இச்சிகோ வச்சுருவோம்.
இந்த எதுக்கு இந்த மஞ்சள் கலர் பட்டன் தெரியுதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு அதை லெவலப் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த கியரில் கொடுத்து லெவலப் பண்ணலாம். நான்லாம் வந்து கியர் வாங்கி நிற்கேன், நீ சும்மா வெறுங்காய வீசின்னு போயிட்டு நிற்க. நீ என்னப்பா சும்மா ஆட்டையை போட்டு போடுறது? நான் தான் இல்லை என் பின்னாடி வர வச்சு உனக்கு அது எங்கெங்கே எந்த இது இருக்குன்றதை காமிச்சு இத்தனை நான் தானே பார்க்கணும். அழைச்சி போட்டா என்ன மட்டும் சொல்லு, எங்கே இருக்கேன்லாம் சொல்லாத. இவனை கூப்பிட்டா வரவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெறி ஏற்றுறேன். இங்கே பாருங்க பேஸுக்குள்ள உட்காந்து என்ன பண்ணின்னு இருக்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ இசகாய் கியர் வாங்கிட்டு இருக்கேன். கியர்? ஆமாம், நீ பெரிய இந்த கியர் வாங்கிட்டு இருக்க போடாடி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கியரும் வாங்க மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். டேய் ஃப்ரெண்ட்ஸ், இவன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இதுவுமே வாங்க மாட்டேறான். வந்து கக்காசியாவது தூக்குடா வாடா ஃப்ரெண்ட்ஸ். இவனை கூப்பிட்றதுக்கு பதிலாக நம்மளே போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வர மாதிரி தெரியல. கெட்டால் அப்படி பேஸ்டில் அந்த மாதிரி வரடா இந்த மாதிரி வரடான்னு இருக்கேன். நீங்களே கேளுங்களேன். போடாடே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறியா? ஆனால் இவன் வந்து என்னை துரத்தின்னு இருக்கும்போது நல்ல நேக்காக ஏதாவது ஒரு நல்ல பெட்டை வந்து தூக்கிட்டு வந்துடுறான். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இவனோட ரொட்டீனு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இவன் ரொட்டீன் இதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வேறு ஏதாவது கிடைக்குதான்றது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கிடைக்கலனா வந்து வீடியோ வின் பண்ணிக்குவோம். என்னடா ஆமாம், முடிச்சுக்கலாம் இதோட ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது இருக்கான்ற கடைசியாக ஒருக்கா பார்த்துக்குவோம். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா திணறியான் கடந்துக்கிட்டு தூக்கிட்டு வர்றதுக்கே அப்படி திணறியான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூலையில் ஏதாவது மறைஞ்சிருச்சு, மூலையிலேன்னு சொல்கிறதுக்குள்ளே மறைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது இருக்கா? இருக்குண்டா, தேடி பாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டைமிங் ஃப்ரெண்ட்ஸ். மித்திக்கு 11 நிமிஷத்தில் ஒரு இது ஸ்பான் ஆகும், லெஜெண்ட்ரி ஒரு நிமிஷத்தில் ஸ்பான் ஆகும். இந்த மாதிரி வேறு டைமிங் வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லெஜெண்ட்ரி எங்கடா ஸ்பான் ஆகிருக்கு? ஸ்பான் ஆகலை தான் இருக்குடா. டே அது ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் தான்டா ஸ்பான் ஆகும். ஏன்டா அப்படி போட்டு பாடா அதியா பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் லூஃபி லெவல் 1 இருக்கான். லெஜெண்டரிடா இங்கே வாடா. வரேன்டா. எங்கடா இருக்கு? டேரக்ட் பண்றா. வந்துட்டே ஓடி வர டக்குன்னு வா. இவன் வேற எவ்வளோ கிஃப்ட் கொடுத்துருக்கான். ஆமாம், காஸ்மிக் டென்ஜி ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நாய்ஸாக மட்டும் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனை தூக்கிட்டு தூக்குடா. ஐயோயோ பொறுமையாண்டா தூக்க முடியும், ஏதாவது தூக்க முடியலடா. பொறுமையா சூப்பராக தூக்குனடி. நீ நல்லா அடி வரேன் தூக்கிட்டு வரேன். உன்னை எதுவுமே அடிச்சிருக்க மாட்டானே. அதான் அப்படியே அழுகாமல் குழுங்காமல் வருவியா? எங்கே இருக்க? நான் வருவேன். எங்கடா இருக்க? வருவேனா? அதான் அடிச்சுட்டான் இவனே. தூக்கிட்டேன். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சொகுசாக வரையாம பாருங்க. ஜஸ்ட்டு டக்குன்னு வாடா. டைமிங் வேறு முடிய போகுதுடா. எப்பா ஃப்ரெண்ட்ஸ் இவனை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டைமிங் ஜஸ்ட்டு மிஸ்ஸு முடிஞ்சிருக்கும். நம்ம வந்து வந்தாச்சு. இச்சிக்கோ கிஃப்ட்டு கொடுத்துருக்காப்புல, யாருன்னு தெரில. இவன் கொடுத்தானா? நீனா கொடுத்த? இல்லையே, போய் பேசாத. இன்னொரு இந்த கேரக்டர் அதான்டா உன்ட்ட கொடுத்த லெஜெண்டரிய. ஐயோ சரிடாப்பா, கொடுத்துட்டு சொல்லி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவனை மாதிரி ஒரு ஆள் பார்த்துருக்கே மாட்டீங்க. பார்த்துருக்கீங்க நீனா பேசக்கூடாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதோட இந்த எபிசோடு பார்ட் 1 முடிச்சுக்கோமா? முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ பார்ட் 2ல் பார்ப்போங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.